நம்மள சில பேருக்கு டவுட் இருக்கும். டாட் நெட்ல வந்து எதை சூஸ் பண்ணணும்? எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு டவுட் இருக்கும் டாட் நெட்டை பொறுத்தவரைக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலது தெரியாமல் கூட இருக்கலாம். முக்கியமாக இது வந்து ரீசெண்டாக வந்து டாட் நெட்டை சூஸ் பண்ணி போகிறவங்களுக்கு ரொம்பவே இது வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டாட் நெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ த்ரீ டிஃப்ரென்ஸை நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? 3 வேரியேஷன்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டாட் நெட் கோர்ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து டாட் நெட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து சில பேருக்கு தெரியும் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு இல்லைனா டாட் நெட் கோர்ன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் வந்து டாட் நெட் கோரை வந்துட்டு அடுத்த அப்கிரேட் வெர்ஷனாக வந்து டாட் நெட்டுன்னு மூவ் ஆயிடுச்சுங்கிறது சில பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அது எல்லாமே டீட்டெயிலாக என்ன மாதிரி வந்துட்டு என்ன இதை சூஸ் பண்ணணும், மூணில் எதை நம்ம சூஸ் பண்ணி எந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இப்போ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூணில் வந்துட்டு ரீசெண்ட் வெர்ஷன்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் எது ரீசெண்ட் வெர்ஷன்னா 4.8.1 அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு எந்த வெர்ஷனும் அப்கிரேட் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் நெட் கோரோ இல்லை டாட் நெட்டோ அதுதான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டாட் நெட் கோரை பொறுத்த வரைக்கும் 3.1 தான் லாஸ்ட்டாக உள்ள அப்டேட்டு. அதுக்கப்புறம் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு டாட் நெட்டு ங்கிற இதுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டுமே இன்க்ளூடாக இருக்க டாட் நெட்டுக்கு மூவ் ஆகிருச்சு. ஓகேங்களா? டாட் நெட் கோரோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம டாட் நெட்டுன்னு சொல்கிறோம். அது டாட் நெட் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5, 6, 7, 8. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 9 தான் ரீசெண்டில் இருக்குது, ரீசெண்ட் ரிலீஸில் இருக்குது. பட் ஸ்டேபிளான வெர்ஷன் நம்ம 8 வச்சே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10 வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு. பட் ஸ்டேபிளாக இருக்கிறது 8 தான். இப்போ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 4.8.1 இதுதான் வந்து ரீசெண்டாக இருக்கிறது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன்ஸ் தான் இன்னுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு ரீசன்ட் அப்கிரேடுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறையா திருப்பியும் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் தாண்டி இருக்குது. ஓகேங்களா? பட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். பட் நீங்கள் எதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், நான் வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணணுமா, இல்லை கோர் போகணுமா, இல்லை டாட் நெட்டில் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து 4.8.1 என்ன, இது ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 2022. இதுதான் வந்து இருக்கிறதுல லாஸ்ட் வெர்ஷனு ஆஃப் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். இது என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குன்னா விண்டோஸ் ஒன்லி லீகசி. இது என்னென்னா நம்ம டாட் நெட் கோரை பொறுத்த வரைக்குமோ டாட் நெட்டை பொறுத்த வரைக்குமோ நம்ம கிராஸ் பிளாட்ஃபார்ம் அதில் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் டெப்ளாய் பண்ண முடியும். ஓகே, உங்கள் கோடு வந்து எதில் வேணாலும் சப்போர்ட் ஆகும். எக்ஸாம்பிள் மேக்லையா இல்லை வந்து லினக்ஸா யுனெக்ஸா நீங்கள் எதில் வேணாலும் வந்துட்டு இதை வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ண முடியும். பட் ஆனால் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி விண்டோஸில் மட்டும்தான் நீங்கள் டெப்ளாய் பண்ண முடியும். உங்கள் கோடு வந்து அதில் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் மூலிமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுதான் இப்போ வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ டாட் நெட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம், நம்ம எது வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட யூஸ் கேசஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எது பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம இப்போ வந்து நம்ம அது ஒரு மெயின்டெனன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா விண்டோஸ் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், WPF விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன், ASP.NET வெப் ஃபார்ம்ஸு, ASP.NET வெப் ஃபார்ம்ஸு MVC 5 வரைக்கும் அதில் சப்போர்ட் ஆகுது டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெச்சூர் அண்ட் ஸ்டேபிள் ரன் டைம் ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆர் சர்வர் ஆப்ஸ். இதுக்குன்னா வந்துட்டு ஃபேவராக இருக்கும். இதோட ஃபியூச்சர்ஸை மட்டும் சொல்லலாம் பேசிக்காக. எதுனா சப்போர்ட்ஸ் என்னென்னா WCF, ஓகே, WCF வெப் ஃபார்ம்ஸு, ஒர்க் ஃப்ளோ ஃபவுண்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபியூச்சர்ஸு. ஓகே, WCFங்கிறது நம்ம வந்து API யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்க்குனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூராக, இப்போ பேங்கிங் சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக இருக்கட்டும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த WCF விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்டெகிரேஷன் வித் விண்டோஸ். உங்களோட இப்போ நீங்கள் ஒரு டெப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு இன்ஸ்டால் பண்ணுறீங்க சப்போஸ் அப்படின்னா அது விண்டோஸோடதில் வந்து ரொம்பவே இன்டெகிரேஷனாக இருக்கும். என்னென்னா அதோட ரெஜிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும், அதோட டிக்ஷனரி கண்டிப்பாக இருக்கணும், அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே மேண்டட்டரியாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விண்டோஸ் சிஸ்டம் பக்காவாக இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக உட்காரும்.
அப்புறமேட்டு செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அக்சசபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இன் WPF ஆர் WinForms. இதில் எல்லாமே இந்த ரெண்டுலேயுமே இந்த விண்டோஸை பொறுத்தவரை விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக ஒர்க் பண்ணுறீங்க, வெப் பேஸ்டாக இல்லாமல் விண்டோஸ் பேஸ்டாக ரொம்ப செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அக்சசபிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா C#. இப்போ அதை நம்ம .NET பொறுத்த வரைக்கும் பிபி இல்லைனா C#. பிபிங்கிறது நம்ம ஓல்டு, நம்ம C# அதுதான் C# தான் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ C# பொறுத்த வரைக்கும் 7.3 அதோட வேர்ஷன் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து சப்போர்ட் ஆகும். இதில் வந்து ஓகே, மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் C# உள்ள ரெக்கார்ட்ஸ், இந்த ஆசிங்க்ரனைஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பேஸ் பண்ணி அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். .NET கோர் .NETங்கிறதுக்கு மூவ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா. இது என்ன இப்போ ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ்னால் இதுதான். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து அவங்க செக்யூரிட்டி ஃபிக்சர்ஸும் பக்ஸும் தான் இதில் வந்து மெயின்டெனபிளாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் மோடில் தான் இருக்குது. வேறு எந்த நியூ ஃபீச்சர்ஸுமே இதில் கிடையாது. ஓகே, சரி. இப்போ அடுத்தது வந்து இப்போ .NET இல்லைன்னா .NET கோருக்கு மூவ் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா .NET கோருமே நம்மளால் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போனீங்கன்னா .NET கோருமே நீங்கள் போக மாட்டீங்க. டேரெக்டாக வந்துட்டு .NETக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா. ஏன்னா பிகாஸ் வந்து .NET கோரோட அட்வான்ஸ் வந்தனால நீங்கள் டேரெக்டாக அதுக்கே போயிடலாம். நீங்கள் திருப்பி .NET கோருக்கு போயிட்டு அதோட டிஸ்அட்வான்டேஜ்னால் பார்த்துட்டு திருப்பியும் வரணும் இல்லை. பட் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுக்கு மாதிரி என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி இருந்தால் போதும், நமக்கு இந்த லெவல் போதுமா இல்லை இதுக்கு கீழே லெவல் இருந்தாலே நமக்கு போதுமானு உங்கள் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரியா. நம்ம ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். த்ரீ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ .NET கோரை பொறுத்த வரைக்கும் 3.1 தான் வந்துட்டு அதோட லாஸ்ட் வெர்ஷன். 2019 டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எண்டு வந்து அதுவும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதோட சப்போர்ட்டுமே முடிச்சிட்டாங்க. டிசம்பர் 2022 இது முடிஞ்சிட்டாங்க. இது எதுக்காக அந்த .NET கோர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து அது விண்டோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் .NET ஃப்ரேம்வொர்க். பட் இந்த .NET கோருங்கிறது கிராஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் எந்த ஒரு என்வரான்மெண்ட்லேயும் நீங்கள் உங்களோட கோடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் நீங்கள் எதுலனாலும் உங்களோட கோடை நீங்கள் டெப்ளாய் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் சப்போர்ட் LTS வெர்ஷனுங்கிறாங்க. இதுதான் ரொம்பவே லாங் டேர்ம் சப்போர்ட்டில் இருந்தது. எதை பொறுத்த வரைக்கும்னா இந்த மாடர்ன் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட்டு, கிராஸ் பிளாட்ஃபார்மு. பிளேசர் இது வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பிளேசர். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் .NET கோர்னா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேசார், MVCயில் பொறுத்த வரைக்கும் ரேசார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேசாருங்கிறது உங்களோட C# கோடிங்கையும் உங்கள் HTML நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம ரேசார்னு சொல்கிறோம் கரெக்டாக. இது வந்துட்டு ப்ரௌசர் ப்ளஸ் ரேசார். ப்ரௌசருங்கிறது நம்ம அதை ப்ரௌசரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ப்ரௌசரு ப்ளஸ் ரேசார், அதை தான் வந்து பிளேசர்னு நம்ம சொல்கிறோம். HTML JavaScript யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட டிசைனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் இந்த பிளேசரை யூஸ் பண்ணி, பிளேசர் மீன் C#, உங்களோட C# கூட யூஸ் பண்ணி கூட உங்கள் டிசைன் பேஜை நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் கிளைண்ட் சைடில். ஓகேங்களா. அதோட இயர்லி ஸ்டேஜ் வந்து .NET கோரில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கு EF. ஓகே, இது வந்து கோர் 3.1 லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங். ஓகே, ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங்கிறது இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, உங்களோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கொண்டு வருது என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். அப்புறம் விண்டோஸ் டெஸ்க்டாப் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே வந்து WPF, விண்டோஸ், ASP.NET, MVC5 யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? இப்போ கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறீங்களே, விண்டோஸ் யூஸ் பண்ணாமல் விண்டோஸ் டெஸ்க்டாப் சப்போர்ட்டு இருக்குது WPFக்கும் WinFormக்கும். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் விண்டோஸில் மட்டும்தான் உங்களால் டெப்ளாய் பண்ண முடியும். இது என்ன தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொன்னாலும் இது விண்டோஸை பொறுத்த வரைக்கும், விண்டோஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ஸ்மாலர் ரன் டைமாக மாடுலர் டெப்ளாய்மெண்ட் வித் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆப்ஸ். செல்ஃப் கண்டெய்ன்ஸ் ஆப்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷனே வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் IISSல வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். டெப்ளாய் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அதில் ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் எரர் கொண்டு வரும் கரெக்டாக. ஸோ இது வந்து ப்ராப்ளம் எதுவுமே .NET கோரில் கிடையாது. செல்ஃப் கண்டெய்ன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடும். அதெல்லாம் வந்து செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆப்ஸுங்கிறதும் நான் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆப்ஸுங்கிறதும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்ல மாதிரி நம்ம ஆல்ரெடி இதில் CLI சப்போர்ட் இருக்குது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும் கிராஸ் பிளாட்ஃபார்மில். இது வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர்விட்லி. எப்பயுமே வந்து .NET ஃப்ரேம்ஒர்க்னு அடுத்த .NET கோர்னு எதுக்கு வராங்க அப்படின்னா நியூ ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரதுக்காகவும் அதுக்கப்புறமேட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பெட்டர் பண்ணி தரதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ்க்கு நம்ம மூவ் ஆன் பண்ணுறோம். கரெக்டாக? இல்லை நம்ம ஒரே வெர்ஷன்லேயே அடுத்ததுன்னு போயிட்டே இருக்கலாம். அதை ஒரு புதுசாக கொண்டு வரணும், புது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் நேம் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் அதை பேஸ் பண்ணும்போது .NET கோர் வந்து பெட்டர் தென் .NET ஃப்ரேம்ஒர்க். ஓகே, அதை தான் வந்து நம்ம சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவுட் ஆஃப் சப்போர்ட், நோ அப்டேட்ஸ், எந்த ஒரு அப்டேட்ஸுமே இப்போ கிடையாது. பிகாஸ் வந்து .NET கோர் வந்து மூவ் ஆன் ஆகிடுச்சு, அடுத்ததுக்கு .NETக்கு மூவ் ஆனதுனால நீங்கள் .NETல எல்லா .NET கோரோட ஃபியூச்சர்ஸோடு சேர்த்து அதிகமாகவே இப்போ .NETல கிடைக்கிறதுனால எல்லாமே வந்து .NETக்கு மூவ் ஆகிருச்சு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் ஒரு இப்போ .NET கோரில் .NET ஃப்ரேம்ஒர்க்கில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணிக்கிறீங்க, அதில் தான் மெயின்டைன் பண்ணியாகும். நீங்கள் ஃபுல்லாகவே ரீக்ரியேட் பண்ணணும் நீங்கள் அடுத்த .NET. பட் இப்போ .NET கோர்லேருந்து .NET 8 வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பட் கம்பேரிட்டிவ்லி .NET ஃப்ரேம்ஒர்க்கோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் .NET 8. இப்போ நான் 10 வரைக்கும் வந்துருச்சு. நான் 8 வரைக்கும் வச்சு நான் ஸ்டேபிள்டு வெர்ஷன் வச்சு சொல்கிறேன். நான் இது வந்து 2023 நவம்பரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போ .NET கோர் நம்ம முன்னாடி சொன்னோம் ஃபஸ்ட் லாங் டைம் சப்போர்ட்டுங்கிறது. இது வந்து இப்போ அதே மாதிரி தான் லாங் டைம் சப்போர்ட்டில் தான் இருக்குது. 2026 வரைக்கும் சப்போர்ட்டில் இருக்குது இது 8ங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து DLL ஆட் பண்ணுறது அது இதுன்னு தேவையே கிடையாது. ஓகேங்களா? நிறைய விஷயம் வந்துட்டு எல்லாமே ஒரே இதில் வந்துருச்சு. நீங்கள் ஒரு DLL வச்சே நீங்கள் எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் கோட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக DLL ரெடி பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் சப்போர்ட் ரெடி பண்ணணும்னா கிடையாது. எல்லாமே ஒன்றாவே வந்துடும். நீங்கள் வந்து எந்த ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே நீங்கள் ஒரே கோடு ஒரே இது தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே அதை தான் வந்து யூனிஃபைடுன்னு சொல்கிறாங்க. இது கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி .NET கோரோட கிளாஸ் பிளாட்ஃபார்ம், இதுலையும் கிராஸ் பிளாட்ஃபார்மில் தான் வருது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சக்ஸஸர் டு .NET கோர். .NET கோரோட 3.1க்கு அடுத்தது வந்தது தான் .NET 5ங்கிறது. ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க் இது கிடையாது, .NET 5ன்னு சொல்லுவாங்க. 6, 7 .NET தான் வரும். யூஸ் கேசஸ் எப்படின்னா நியூ ஆப்ஸ், வெப்பு, டெஸ்க்டாப்பு, இதில் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது மொபைல் ஆப்ஸ். நம்ம உட்காந்துட்டு ஆண்ட்ராய்டில் இல்லைனா ஆப் இதில் தான் பண்ணியிருப்போம். இது கிராஸ் பிளாட்ஃபார்மில் வந்துடுது. நீங்கள் வந்து ஆப் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ், கரெக்டாக நேட்டிவ் கிடையாது, கிராஸ். க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இதில். க்ளவுட் பேஸ்ட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். IoT இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற மீன்ஸை இப்போ வந்து ஃப்ரிட்ஜு, வாட்ச்சு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வாட்சஸ், ஆண்ட்ராய்டு வாட்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் IoT. AI இருக்குது, கேம்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கேம்ஸ் மீன்ஸ் யூனிட்டி வரும். ஓகேங்களா? இந்த எல்லாமே யூஸ் கேசஸில் வருது. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் என்ன இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. .NET கோரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறையவே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் .NET ரன் டைம் எவருங்கிறாங்க. ASP.NET கோர் 8 யூஸ் பண்ணுறேன். கோர் 8 வருது வித் பிளேசர் ஃபுல் ஸ்டாக். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிளேசர் இயர்லி ஸ்டேஜஸில் இருந்துச்சு. இப்போ ஃபுல் ஸ்டாக்கில் வந்திருக்கு. உங்களுக்கு C# கோட பேஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை நீங்கள் ரெடி பண்ண முடியும். நேட்டிவ் AOT மீன்ஸ் ஹெட் ஆஃப் டைம் கம்பைலேஷன். ஓகேங்களா? அதுதான் வந்து நேட்டிவ் கம்பைலேஷன் தான் சொல்கிறாங்க. அப்புறம் மினிமல் API இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மீன்ஸ் மினிமல் APIங்கிறது நீங்கள் ஒவ்வொன்றும் பெரிய லெவலில் நீங்கள் கண்ட்ரோலர் அது இதுன்னு போட்டு க்ரியேட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் கொண்டு வரணும். இல்லை, இது ஷார்ட்டாகவே உங்களோட API க்ரியேட் பண்ணி நீங்கள் ஷார்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதை தான் வந்து மினிமல் API சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூ டேர்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டெக்னாலஜி பேஸ் பண்ணி. இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து படித்தோம்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ பிளேசர்னா என்னென்னு அவங்க தனி வீடியோ சொல்ல முடியும். மினிமல் APIனா என்னன்னு சொல்ல முடியும். யூனிஃபைட்னா என்னன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நான் சொல்கிறதுக்கு இருக்குது. இது ஏன் இதனால் இந்த டாப்பிக்கை வந்து வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம .NET நிறைய படிச்சிட்டோம். ஏன் இதை புதுசாக திருப்பி இதை ஃபஸ்ட்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரோம்னா எது நம்ம சூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறேன். இதை நான் முடிச்சுட்டு ஏன்னு நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன்.
இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ரேட் லிமிட்டிங், கேட்சிங், அவுட்புட் கேட்சிங். ஓகே. எப்பவுமே C# சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 வரைக்கும் சப்போர்ட் ஆகுது இதில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா EF Core 8 வித் பல்க் அப்டேட், ஜேசன் காலம் மேப்பிங் இருக்குது, ஜேசன் யூஸ் பண்ணுற மாதிரி, கிராஸ் பிளாட்ஃபார்ம், MAUI. MAUI கான்செப்ட் என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஆப் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஓகே. முன்னாடி மொபைல் ஆப்புக்கு வந்து Xamarin வச்சுருந்தாங்கல்ல, அதோட அடுத்த இதுதான் MAUI. இப்போ Xamarin கிடையாது, அதுக்கு பதில் MAUI. என்னன்னா Xamarinங்கிறது மொபைலுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த MAUIங்கிறது கொண்டு வந்து மொபைலை நீங்கள் கிரியேட் பண்ணுறதை நீங்கள் டெஸ்க்டாப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ அதை கொண்டு வந்துட்டாங்க. அதான் MAUI, க்ளவுட் நேட்டிவ் ஃபோக்கஸ். க்ளவுட் நேட்டிவ் ஃபோக்கஸ்னால் க்ளவுட் பேஸ்டாகவே நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிள் வந்து நம்ம OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளவுட் நேட்டிவ் ஃபோக்கஸ். க்ளவுடுக்காகவே பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி சிலதுக்கு மட்டும் நம்ம க்ளவுடு, ஃபைலுக்கு இல்லை டேட்டா பேஸுக்கு அதுக்கு மட்டும் தான் நம்ம க்ளவுடுக்கு போவோம். பட் ஆனால் நம்ம க்ளவுட் பேஸ்டாகவே ஸ்ட்ரீமிங் எல்லாமே நான் க்ளவுடுக்காக தான்டா அந்த அப்ளிகேஷனே நான் பண்ணியிருக்கேன், என்னோட அப்ளிகேஷனே க்ளவுட் பேஸ்டாக தான் இருக்க போகுது, அதனால நான் க்ளவுடுக்கும் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு கண்டெய்னர்ஸு, டெலிமெரி, அப்சர்வபிலிட்டி. டெலிமெரினா என்னன்னா இந்த லாகு இஷ்யூஸ் வருது இல்லை, உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன லாக்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. கண்டெய்னர்னால் உங்களோட ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி அதை சொல்கிறது. இதுவும் தனியாக ஒரு வீடியோவை நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஏஐ சப்போர்ட். இப்போ நம்ம ஃபேமஸாக பேசுகிறதே ஏஐ தான். ஏஐ முன்னாடியே வந்துட்டா கூட இப்போ நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே போகிறோம். எல்லா சைட்லேயுமே ஏஐ கேட்குறாங்க. ஏஐ தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கரியருக்கே போக முடியுங்கிறாங்க. அந்த மாதிரி சப்போஸ் இப்போ .NET இருக்கும், நான் ஏஐ படிக்கணும்னா நான் உட்காந்து பைத்தான் படிக்கணுமா, தேவையே இல்லை. ஏஐங்கிறது .NETலேயே வந்துருச்சு. நிறைய கம்பெனிஸில் .NETலேயே ஏஐங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதை தான் வந்து கேட்குறதே. அது ஏஐ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ONNX ரன் டைம் அப்படின்னா என்னன்னா ஓப்பன் நியூரல் நெட்வொர்க் எக்ஸ்சேஞ்ச். இது என்னன்னா ப்ரீ பில்டு மாடல், ஆல்ரெடி வந்து அந்த மாடலை வந்து ட்ரைன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா. அந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ண. எக்ஸாம்பிள் இப்போ ChatGPT இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேமஸாக இருக்குது, எல்லாருமே நம்ம அதிலே நிறைய படிச்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக அது எல்லாமே ப்ரீ மாடல், நம்ம அதை எடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அது எல்லாமே இந்த ONNX ரன் டைம்னு சொல்கிறாங்க. ML.NETனா என்ன, மிஷின் லேர்னிங் .NET இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன, அப்படி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும், உங்களோட மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் தராங்க. அதுதான் வந்து இந்த ONNX-க்கும் ML.NET-க்கும் உள்ளது. ஓகேங்களா. ஏன்னா ML.NETனா என்னங்கிறதும் நான் தனி ஒரு வீடியோலையே மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டுமே, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிற ஒரு விஷயம் சொல்லும் போது அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த மிஷின் லேர்னிங்குள்ளே நம்ம கொண்டு போகலாம். ஓகே. ஏன்னா ஏஐன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, எம்எல்னு சொல்கிறீங்க, மிஷின் லேர்னிங் சொல்கிறது ஒன்று இருக்குது. இது ஃபஸ்ட்டு இதுவே நம்ம நிறையா சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம அதையும் நம்ம ஒரு கிளியர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அதோட சப்போர்ட்ஸும் அதனால சொல்லிட்டேன். ONNX ரன் டைம்ங்கிறது நீங்கள் இந்த ChatGPT அந்த ஏஐ ரிலேட்டடாக வரதையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீ மாடலாக இருக்கிறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ML.NETங்கிறது நீங்களாக அந்த மாடலை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் அதை ட்ரைன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறதும் இருக்குது இதில். ஓகே. இதுதான் ஆக்டிவ்லி டெப்ளாய்டு ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் நியூ ஆப்ஸ். இப்போ வர நீங்கள் எல்லா ஆப்ஸுமே எது எடுத்தாலுமே இதுக்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. சப்போஸ் சம்டைம்ஸ் நான் இதில் தான் எல்லாமே .NET 8 தான் எல்லாமே போகணுமா அப்படின்னா கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சின்ன அப்ளிகேஷனாக இருக்கலாம், நான் வந்து ரொம்ப எனக்கு சின்ன அப்ளிகேஷன் தான், நான் இவ்வளோ தூரம் அதுக்கு நான் போகணுன்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்குலாம் நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாதுன்னா நீங்கள் .NETலேயே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோ தான் வெர்ஷன்ஸ். ஆனால் இது 4.81 வரைக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ் வச்சு இது வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து வேணான்னு நான் சொல்ல வரல, 1 and 2ங்கிறது வேணான்னு சொல்ல. நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் இதில் க்ரியேட் பண்ணி வச்சு இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம படித்து தெரிஞ்சால் தான் நம்ம அதை ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு யூஸ் பண்ணணும். சப்போஸ் இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்டாக நீங்கள் .NET தான் இனிமேல் நாங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. அதில் தான் நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரி. ஓகே. நான் கடைசியாக வந்துட்டு இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன், ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா
ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து அடுத்த ஏஐக்கு மூவ் பண்ணுறோம். க்ளவுடை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம டாட்நெட்டை பொறுத்த வரைக்கும் அசூர் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோம். அசூரில் ஏஇசட் 900ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம படித்தா நம்ம அதுக்குள்ளே போய் அதில் ஏஐ நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம், என்ன மாதிரி டாட்நெட்குள்ளே எப்படி கொண்டு வரலாம், ஏபிஐஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் படித்ததை வச்சு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஈஸியாக குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லேருந்து ஏஐ நம்ம கொண்டு போகணும், உட்காந்து டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதுலேருந்து ஏஐ பண்ணலாம் போக முடியாது. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து அடுத்ததுக்கு டாட்நெட்டுக்கு மூவ் ஆகணும், அதோட ஃபியூச்சர்ஸ் படிக்கணும், அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு தனியாக கொண்டு போகணும். ஓகே, இதுதான் விஷயம். சரி, அடுத்தது வந்துட்டு இவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம அடுத்த ஏஐ அசூர் எல்லாமே நம்ம போக போகிறோம். ஓகேங்களா, அடுத்து என்ன படித்தாலுமே இது ஒரு பேசிக்காக வச்சு இது ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம போகணும். சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு டேபிள் காலமாக இருக்குது. அது சும்மா அப்படியே டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ரிலீஸ் டேட் பொறுத்த வரைக்கும் 2022, 19, 23 சப்போர்ட் வந்து இதில் வந்து இது மட்டும்தான் இப்போதைக்கு அன்டில் 2000. மற்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ட்ரடு இதெல்லாம் டாட்நெட் கோர்லாம் முடிச்சாச்சு. இது மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இதுக்கான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்னும் கரண்ட்டில் இருக்கனால. கிராஸ் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. விண்டோஸ் மட்டும்தான். இது ரெண்டுமே கிராஸ் பிளாட்ஃபார்மு. டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் வின்ஃபார்மு, டபிள்யூபிஎஃப், வெப்சாம்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த வின்ஃபார்மும் டபிள்யூபிஎஃப்பும் விண்டோஸ் மட்டும்தான் இதில் சப்போர்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராஸில் சப்போர்ட் ஆகும் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, எம்ஏஐ பொறுத்த வரைக்கும் விண்டோஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், மொபைல்லையும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். டபிள்யூபிஎஃப் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். வின்ஃபார்மும் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுற மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, வெப்பை பொறுத்த வரைக்கும் எம்பிசி, வெப்ஃபார்ம்ஸ், ASP.NET. இங்கே வந்து ASP.NET கோர்னு சொல்கிறோம். எம்இசின்னு சொல்கிறதோட ASP.NET கோர். பிகாஸ் கோர்னு வந்துட்டாலே அது எம்இசி பேட்டர்னுக்குள்ளே தான் வரும். பட் இங்கே அப்படி கிடையாது. வெப்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எம்பிசி பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இங்கே இது ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இங்கே வந்து கோர் 8 நம்ம வெர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம். இது வந்து பிளேசர் மினிமல் ஏபிஐ கனெக்டிவிட்டி அண்ட் தென் பிளேசர் யூசேஜ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். என்ன தான் எம்பிசிக்குள்ளே கொண்டு போனாலும் பிளேசர் வச்சு தான் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கோரி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டோர் ப்ரொசீஜரை உள்ளே கொண்டு வருவோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஐ க்ரியேட் பண்ணி செப்பரேட் ப்ராஜெக்டாக வச்சும் கொண்டு வரலாம், இல்லை மினிமல் ஏபிஐஸும் நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்களா, க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லிமிட்டடு, இது குட்டு, இது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக தான் சொன்ன மாதிரி கண்டெய்னர்ஸ், ஏஓடி எல்லாமே இதில் வந்துடுது. ஓகேங்களா, அப்புறம் மொபைலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிடையாது. இதுதான் முன்னாடி ரேமரின்னு நம்ம யூஸ் பண்ணோம், அதுதான் அவங்க எம்இயூஐன்னு கொண்டு வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துச்சு. ஆனால் ரேமரின்லாம் நீங்கள் மறந்துருக்கேன். ஏஐஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே கிடையாது. இதில் வந்து பேசிக் ML.NET இருக்குது, பேசிக் தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ வந்துடும், எம்ஐ வந்துடுது, எம்எல் வந்துடுது. ONNXங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெச்சூர் மாடல். அந்த மாடல் ஆல்ரெடி ட்ரெயின் ஆகியிருக்கும். நீங்கள் ட்ரெயின் ஆன மாடல் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் பில்ட் பண்ணி கொண்டு போகலாம். எம்எல்ங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் என்னென்ன மாதிரி ட்ரெயின் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாடலில் ட்ரெயின் பண்ண முடியும், உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதோட கனெக்டிவிட்டினா நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே புதுசு தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், பழசு எப்பயுமே ஸ்லோவாக தான் இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் C# உள்ள 12ங்கிறது இதில் சப்போர்ட் ஆகுது. இதில் 7.38 இதை நம்ம C# பற்றி நம்ம வேர்ஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இனி வர இதில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் இந்த C# பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு இதுலேயுமே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும். இப்போ சிக்னல் ஆர் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமேட்டு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, அசிங்க்ரனைஸ் இருக்குது, நிறைய இப்போ ஃபியூச்சர் ஸ்ட்ரீமிங்னா இதெல்லாம் நிறைய போகணுன்னா C# பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு இது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அடுத்தது இதில் என்னென்னா ஏதாச்சும் ரொம்ப எலாபரேட்டாக நான் சொல்லலையோ அதெல்லாம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ்.